பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் நல்ல முதலாம் நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த மாதத்திற்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, சிதறுண்டு போன எல்லா ஆடுகளை தப்பி வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை இந்த அக்டோபர் மாதத்திற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சிதறடிக்கப்பட்ட என் ஆடுகளை நான் திருப்பி கொண்டு வருவேன், நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை கடந்த 9 மாதமும் என்னுடைய வாழ்க்கையை சத்துரு சிதறடித்து போட்டிருக்கலாம். என்னுடைய கையின் பிரயாசத்தை அவன் சிதறடித்து போட்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை சிதறடித்து போட்டிருக்கலாம். Praise God. Hallelujah. அவன் எவைகளெல்லாம் சிதறடித்தானோ அவைகளெல்லாம் நான் மறுபடியும் அவன் கைகளில் இருந்து தப்புவிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பம் சிதறடிக்கப்பட்டதோ, அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, மப்பும் மந்தாரமான நாளிலே, ஸ்தோத்திரம், இருள் நிறைந்த நாளில் அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள் வேறு வழியாய் போய்விடுகிறது. அந்த ஆடுகள் எல்லாம் நான் திரும்ப தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா பகுதிகளை ஆண்டவர் திரும்பி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆண்டவர் திரும்பி உங்களை நடத்த போகிறார். இந்த 34வது அதிகாரம் மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற தொடர்பை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த ஆடுகளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, தேடுவதற்கு யாரும் இல்லை, காயம் கட்டுவதற்கு யாரும் இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். இந்த ஆடு வித்தியாசமான ரீதியில் அலைந்து திரிந்தது. மலைகளின் மேலும் உயரமான பள்ளங்களிலும் இந்த ஆடு கவனிப்பார் இல்லாமல், உடைந்து போன எலும்புகளுக்கு காயம் கட்டுவார் இல்லாமல் இந்த ஆடு அங்கே இங்கேயும் அலைந்து திரிந்தது. இந்த ஆட்டை தேடி பிரதான மேய்ப்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து, சோதரம், அவனால் சிதறடிக்கப்பட்டு போன எல்லா ஆட்டையும் நான் தப்பி திரும்ப வர பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசாரிப்பார் இல்லையே. ஆண்டவர் என்னை தூக்குவதற்கு, என்னை கேட்பதற்கு, என்னை நலம் விசாரிப்பதற்கு, தேடுவதற்கு யாரும் இல்லையே என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிதறுண்ட உன் வாழ்க்கையை நான் தப்பி வர பண்ணுவேன். நீங்க தப்புவீங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவன் தப்புவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையை இந்த அக்டோபர் மாதம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் தப்புவிக்க போகிறீர்கள். அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காட்டு மிருகங்களுக்கு இரையாகாதபடி நீங்கள் நம்புங்கள். காட்டு மிருகத்தின் நாவிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பி பிழைக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்கும்படியாய் வந்த எல்லா மிருகங்களின் வாய்களிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. மிருகங்களின் வாய்க்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கடந்த 9 மாதங்கள் பல காட்டு மிருகங்கள் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் சேதப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். இந்த மாதம் நான் அந்த காட்டு மிருகத்தின் நாவிலிருந்து உன்னை தப்புவிப்பேன். நீ தப்புவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்திற்காய் ஜெபிக்கிறீங்களா? அவன் வாய்க்கு, இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் வாய்க்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். Praise God. Hallelujah. இந்த ஆடு ஒரு காலத்தில் அங்கெங்கே சுற்றி திரிந்தது. ஆனால் கர்த்தர் சிதறுண்ட ஆட்டை பத்திரமாய் கொண்டு வந்து, அதுக்கு அடுத்த 13, 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மேய்ச்சலில் நான் மேய்ப்பேன். Praise God. ஆறுகள அண்டையிலே அவைகளை தொழுவத்தில் வைப்பேன்.
இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த அக்டோபர் மாதம் நல்ல மேய்ச்சலை பார்க்க போகிறீர்கள். உங்கள் தொழுவம் உயரமான ஸ்தலத்தில் அவரால் சாதிப்பிக்கப்பட போகிறது. சத்துரு வராதபடி அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, கொடிய மிருகங்கள் உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை, நான் அதை அழிந்து போக பண்ணுவேன், அதை அழிச்சிட்டு உனக்கு நல்ல மேய்ச்சலை தருவேன். இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்கள் நல்ல மேய்ச்சலை பார்க்க போகிறீர்கள். Praise God. சிதறடிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் தப்புவித்து கொண்டு வந்து ஸ்தோத்திரம் நல்ல மேய்ச்சல் உயரமான மலைகள்ல வச்சு இந்த மாதத்துல உங்களையும் உங்க பிசினஸையும் உங்க கையின் பிரயாசத்தையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நல்ல மேய்ச்சலை பார்க்க போகிறீர்கள். அது கீழே சொல்லப்பட்ட வார்த்தை, என் ஜனம் சுகமாய் குடியிருக்கும், சுகமான நித்திரை அவர்களுக்கு தருவேன். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆடு ஒரு காலத்துல காயத்தோடு அலைஞ்சு திரிஞ்சு, இந்த ஆட்டை ஆண்டவர் பிடித்து வந்து என் காயத்தை எல்லாம் குணமாக்கி, காயத்திற்கு மருந்து போட்டு இந்த ஆட்டை உயரமான ஸ்தானத்திலே வைத்து அளவு பார்க்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உயரமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி அலைந்து திரிந்து போவது போல இனி அலைந்து திரிவதல்ல. இந்த மாதம் உங்களை கர்த்தர் உயரமான தொழுவத்துல மலையில வச்சு அழகு பார்க்க போகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் கொடிய மிருகங்கள் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்க. Praise God. அந்த அனுபவத்திற்கு நேர என் ஜனங்களை நடத்துங்கப்பா. சுகமாய் குடியிருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. தப்பி வரணும் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய பிள்ளைகள் தப்பி வரட்டும். அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால தப்பி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். அவர் உங்களை தப்புவிப்பார். நீங்கள் நல்ல மேய்ச்சலை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.